பொறாமை, கோபம், சந்தேகம் போன்ற கெட்ட எண்ணம் வந்தால் ஓதும் துவா. அம்மா, இன்னி என் தோழி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா டீச்சர் அவங்கள ஸ்டேஜுக்கு அழைத்து பாராட்டினாங்க. அப்படியா கண்ணு? நீ வருத்தப்படாத, நீயும் நல்லா படிக்கலாம். எல்லாரும் கிளாப் அடிச்சாங்க. எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பொறாம வந்துச்சு. அது இயல்புதான் கண்ணு. அந்த உணர்வை நாம் புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறாமையை தவிருங்கள். ஏனெனில் தீ மரத்தை எரிப்பது போல பொறாமை நன்மைகளை எரித்துவிடும். பொறாமை, கோபம், சந்தேகம் போன்ற கெட்ட எண்ணம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை ஓது. அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாதி இல்லா அன்த் வலா யذهபு பிஸ் ஸய்யிஆதி இல்லா அன்த் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், நன்மையை தருபவன் நீயே, தீமையை நீக்குபவன் நீயே. உன் உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. உனக்கு கெட்ட எண்ணம் வரும்போது இந்த துஆவை ஓதி மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் உள்ள பொருள்களை பார்த்து எப்போதும் பொறாமைப்படக்கூடாது. இப்போ நல்லா தூங்கு கண்ணே. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்.